ஸ்டாண்டர்ட் 10th கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி என்ன அப்படின்னா ஷேப் ஆன் த பிளேன். பிளேன் அப்படிங்கிறது கிராஃப். ஓகேவா? இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா ட்ரையாங்கிள், லைன் அண்ட் குவாட்ரேட்டர் அப்படிங்கிற 3 ஷேப் பற்றி பார்த்துருப்போம். ட்ரையாங்கிளை பற்றி பார்க்க சொல்ல டேரெக்டாக ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் எப்போ 0 வரும் அப்படின்னா 3 பாயிண்ட்டுமே கொள்நீராக இருந்தால் ட்ரையாங்கிள் 0 வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் குவாட்ரேட்டர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிளை கம்பைன் பண்ணுறது மூலமாக குவாட்ரேட்டர் ஃபார்ம் ஆகும். ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். இதை தாண்டி மெயின் ரோல் அண்ட் நிறைய ரோல் ப்ளே பண்ணுறது லைனு. லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ax + by + c = 0 வரும். லைன் வித் ஸ்லோப் அண்ட் இன்டர்செக்ட் அப்படிங்கிறது y = mx + c அப்படிங்கிற ஃபார்முலா வரும். அதே இதில் ஆங்கிள் கொடுத்துட்டு இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னா m = tan θ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 பாயிண்ட் வழியாக கிராஸ் ஆன லைனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா y2 - y1 / x2 - x1 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 லைன் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லோப் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். 2 லைனு பெர்பெண்டிகுலர் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 லைனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா = -1 வரும். இப்போ டேரெக்டாக ஜென்ரல் ஃபார்முலா இருந்து லைனுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். எம்எல்எல் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு லைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டுமே ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஈக்குவலாக எழுதிட்டு கண்டிப்பாக கான்ஸ்டன்ட்டுக்கு மட்டும் சிக்கு பதிலாக கேன்னு போட்டுக்கோங்க. பேரலல் எக்ஸோட இன்டர்செப்ட் பண்ணோம் அப்படின்னா x = a வரும். அதே இது பேரல் டு எக்ஸாக இருந்து இன்டர்செப்ட் ஒய்யாக இருந்துச்சு அப்படின்னா x = b வரும். ஒரு லைனு x ஆக்சிஸ்லையும் y ஆக்சிஸ்லையும் இன்டர்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா x/a + y/b = 1 வரும்.